குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா February 26, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டோம். முதல் தேர்வு தான் முடிஞ்சிருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மகா கும்பமேளா வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட நிறைவேறுது. இந்த மகா கும்பமேளாவை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி இருக்கனால நான் ஹெட்லைன் மட்டும் சும்மா வாசிச்சுட்டு போயிடுறேன். மகா கும்பமேளா வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட நிறைவேறிச்சு. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பினால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா விவாதிக்க முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 2020 மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்க தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைக்க இருக்கிறாங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 39 மக்களவை உறுப்பினர் தொகுதி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 31 குறைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுதிகள் பிரிக்கப்பட்டு வந்துச்சு. இது வரைக்கும் கடைசியாக தொகுதிகள் பிரிக்கப்பட்ட போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழகத்துக்கு 39 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ரொம்ப தீவிரமாக நிறைவேற்றிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ள வச்சுருக்கிறோம். ஆனால் பிற மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தாதனால மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக தொகுதியிலும் நமக்கு இருக்கிற தொகுதியிலும் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சிபிஎஸ்சி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இருமுறை 10ஆம் வகுப்பு தேர்வு வரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரைவு விதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் சிபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆண்டுதோறும் 2 முறை நடத்தும் வரைவு விதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தொழில் முனைவோருக்கான உச்சி மாநாடு சென்னை ஐஐடியில் February 28 முதல் மார்ச் 2 வரை 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யும் ஏதுவாக செயலாக்கம் கொண்ட சந்தையை உச்சி மாநாடு 2025 முதல் முறையாக பிக் பஸார் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அதில் கொண்டு சப்மிட் பண்ண முடியும். அடுத்து வந்து தமிழகத்தில் அரசு மருத்துவமனை பணிகளுக்கான தேர்வு செய்யப்பட்டுள்ள 2642 மருத்துவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல்வர்கள் வழங்குகிறார். ஓகேங்களா? இதற்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு ஜூன் மாதமே வெளியிடப்பட்டு அதற்கான தேர்வு நடைமுறைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா +2 +1 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 47 பல் மருத்துவ பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? மருத்துவ தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து மகா கும்பமேளா பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார திருவிழாவாக கொண்டாடப்படுது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா நடக்குது. நம்ம இதை பொறுத்து பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ் எந்தெந்த மாநிலத்தில் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு பிசி எக்ஸாமில் ரொம்ப சிம்பிளாக கூட கேட்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தான் வந்து கும்பமேளா நடைபெறுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் சிறப்பு அம்சங்கள்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான உணவு, குடிநீர், மருத்துவ முகாம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் 4000 ஹெக்டேர் பரப்பளவு இந்த மகா கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்குது. பக்தர்கள் வசதிக்காக 1.6 லட்சம் தங்கும் கூடாரங்களும் 1.5 லட்சம் கழிப்பறை வசதிகளும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30 மிதக்கும் பாலங்கள், 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீராடும் படித்துறைகளும் கட்டப்பட்டிருந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிகழ்வு தொடங்கியதிலிருந்து மொத்தம் 63 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 120 கோடி இந்துக்கள் இருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பில் இருக்குது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா
52% பேர் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருக்க ஹிந்துக்களில் 52% பேர் வந்து பார்த்திங்கன்னா புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மக்கள் தொகையில் 44% பேரும், சீன மக்கள் தொகையை தவிர பிற நாடுகளின் மக்கள் தொகையை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பமேளாவில் நீராடிய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள்லாம் கலந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பேர் பதவிகள் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பூடானுடைய அரசரான ஜிங்மே கேசர் நம்கியா வாங்சக், ஓகேங்களா, அவரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து புனித நீராடி இருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளாவில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் போட்டிருக்காங்க. இதில் நம்ம ஒரு முக்கியமான 3 விஷயம் நமக்கே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா மோனலிசா போஸ்லே, இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி விற்கிறவங்க, இவங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டாகி பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பமேளாவினால என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா பல் துளக்கிறதுக்காக விற்று ஒரு வாரத்தில் 40,000 வரை சம்பாதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கும்பமேளாவுக்கு வர முடியாதவங்களுக்கு அவங்களுடைய ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அதை பிரிண்ட் பண்ணி அதை கும்பமேளா தண்ணியில் நினைக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்துன்னா ஒட்டுமொத்தமாக மகா கும்பமேளா நிகழ்வால் உத்தரப்பிரதேசத்தினுடைய பொருளாதாரம் சுமார் 3 லட்சம் கோடி வருவாய் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா கொண்டாடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தபால் துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 சிறப்பு தபால் தலைகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு விழாவில் மகா கும்பமேளா காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேசத்தின் அலங்கார ஊர்தி வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது மட்டும் தான் சொல்கிறேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பமேளா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவமனையில் குறைந்தது 12 குழந்தைகள் பிறந்துச்சு. அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா சார்ந்த பெயர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அந்த கங்கை அந்த மாதிரி பெயர்லாம் வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அமைந்த உத்தரகாண்டின் ஹரித்வாரிலும் கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்க மகாராஷ்டிராவின் நாசிக் நகரிலும் வந்து பார்த்திங்கன்னா 2027ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனு, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 4 இடங்களில் நடைபெறும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா புராதன கதைகளின்படி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கடலை கடையும் போது வந்து பார்த்திங்கன்னா அமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து எடுக்கும்போது அந்த அமிர்தத்தினுடைய 4 துளிகள் வந்து பார்த்திங்கன்னா 4 இடங்களில் பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு. அந்த 4 இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா கும்பமேளா நடைபெறும். அந்த 4 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜில் இருக்கிற திரிவேணி சங்கமம் ஒன்று, அடுத்த இதில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் உள்ள ஹரித்வார், கோதாவரி மகாராஷ்டிரத்தில் இருக்க நாசிக், இன்னொரு இடம். இந்த 4 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 4 துளிகள் பட்டதாக ஒரு ஐதீகம். அதனால் அங்கே போய் குளித்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் தீரும் அப்படின்றது ஒரு மக்களுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழா கொண்டாடுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்க ஹரித்வாரில் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா நாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2027ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய்களை அதிகம் இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. இல்லை சீனா வந்து பார்த்திங்கன்னா 7.1 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் மேற்கொள்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4.40 லட்சம் கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறாங்க. ஓகேங்களா. இது தான் இம்பார்ட்டன்ட், அதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவின் மிரா ஆண்ட்ரிவா வந்து பார்த்திங்கன்னா 2027 பிறகு உலக மகளிர் தரவரிசையில் டாப் 10 இடத்துக்கு, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க, வந்த இளம் வீராங்கனை அப்படின்ற பெருமை பெற்றாங்க. நம்ம நேற்று இவங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து 2055க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கரியமில வாயுவில் வந்து பார்த்திங்கன்னா சமநிலை கொண்டு வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 2055ஆம் ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களுடைய நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறாங்க. அந்த நூற்றாண்டின் போது கரியமில வாயு வந்து பார்த்திங்கன்னா சமநிலை கொண்டு வரதுக்காக இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த கரியமில வாயில் வந்து பார்த்திங்கன்னா சமநிலை கொண்டு வரதுக்கு வந்து 2070ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 2070 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அதை வந்து பார்த்திங்கன்னா நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு இலக்கை எட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்னை கோபாலபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திறந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். 2 டெஸ்ட் பேஜோட ஷெடியூலும் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.